ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே ரெட்டு தாங்க. ஸோ அதனால் கவலைப்படக்கூடாது. எதுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 3% நம்ம ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நல்லா அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 20% நம்ம லாபத்தில் இருந்த நம்ம போர்ட்ஃபோலியோ இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15% லாபத்தில் உங்களுக்கு இருக்குது. இப்போது இதை நம்ம மெயினாக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வந்த ஸ்டாக் என்ன அப்படின்னா நம்மளாக சொல்லியிருக்கோங்க. என்ன பேங்க்னா HDFC ஃபஸ்ட் பேங்கோடது. IDFC ஃபஸ்ட் பேங்க் ஏன் இப்படி ஒரு ஃபால்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இடையில அந்த வெள்ளம் காரணமாக நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். அதனால் சில ஸ்மால் ஃபினான்ஸ் பண்ணுற பேங்க்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா IDFC பேங்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிவிக்கு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இது மாதிரியான பொருட்களுக்கு இவங்க நிறையா லோன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சின்ன லோன் கொடுத்துருந்தாங்க, SMEs லோன் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய இடத்துல ரீபேமெண்ட் பண்ண முடியாத காரணத்தினாலும் இவங்களோட லாஸ்ட் ரிசல்ட்டோட ஃபால்ட்னாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு மிகப்பெரிய லாஸ் கொடுத்துட்ருங்க. 7% லாஸ் கொடுத்துட்ருக்கு. அதில் இன்னிய போர்ட்ஃபோலியோவில் பார்த்திங்கன்னா ஒரு 3% லாஸ் நம்ம கொடுத்துட்ருங்க. ஸோ அதனால் லாஸ் மேக்கிங் கம்பெனி நம்ம நினைக்கக்கூடாது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக அது க்ரோத் நல்லா இருக்குன்னு நினைப்போம். நம்ம இதோட 52 லோ டச் பண்ணி போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு தெரியும், டச் ஆகி போயிட்டுருக்கு உங்களுக்கு. இப்போது நம்ம ரொம்ப நாளாக ஸ்டாக் பற்றி பேசிட்டு தாங்க இருக்கோம். பட் அதான் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 46% பார்த்திங்கன்னா பை பண்ண இருக்காங்க. ஃபண்டமெண்டலாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நோ டெப்ட்டு கிடையாது உங்கள்கிட்ட. மார்க்கெட் பார்த்திங்கன்னா 55,000 கோடி வச்சுருக்காங்க. PE/PB ரேஷியோ கம்பேர் பண்ண பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் இயர் குவார்டர் ரிசல்ட் பார்க்கும்போது ஓரளவுக்கு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இல்லாமல் இருந்தாலும் கூட குவார்டர் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது உங்களோடது. 2023 2024 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்டாக ஒரு 100 crores வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. நெட்வொர்க்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ஏறி இருக்குது உங்களுக்கு இதில். ஸோ அதனால் நம்ம இது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி இல்லாமல் நல்லா கொண்டு போக நினைப்போம். வைத்தியநாதன் சாரை பார்த்திங்கன்னா இவங்க நல்ல ஒரு லீடிங்கான நிறைய ப்ரைவேட் செக்டர் பேங்கில் ஒர்க் பண்ணி கடைசியாக பார்த்திங்கன்னா இவங்களோட CEO அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ அதனால் கண்டிப்பாக சூப்பராக நம்புவோம். இன்னும் கொஞ்சம் லாஸ் மேக்கிங் கம்பெனி இல்லாமல் கம்மி பண்ணுவோம் பார்ப்போங்க.